ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் இன்னைக்கு கும்பராசியில இருக்காரு, ராகுவோட இருக்கு. ஸோ இன்னையிலிருந்து மீண்டும் ஒரு கால சர்ப்ப தோஷமாக கிரகநிலைகள் இருக்கும். ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது பொதுவாகவே உலக அளவில் சில நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு சரியா இருக்காது. அதனால நம்ம என்னன்னா பிரார்த்தனையை மட்டும்தான் பண்ண முடியும். பகவான்கிட்ட இந்த மாதிரியான ஆம், உலக க்ஷேமத்திற்காக நம்ம வேண்டிக்கலாம், அவ்வளவுதான். அண்ட் சந்திரன் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் கேதுவோட சஞ்சாரம் பண்ற வரைக்கும் இது காலசர்ப்ப தோஷமாகத்தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு மனசுல ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஆம், ஒரு பய உணர்வு இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போர் இருக்கக்கூடியது இருக்கு. நம்ம இது சனிப்பெயர்ச்சி பலன்கள்லயே சொல்லியிருந்தோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சனியின் மாற்றத்தினால் அப்படிங்கிறத சனிப்பெயர்ச்சியிலேயே நம்ம சொன்னோம். இந்த சந்திரனோட ராகு கும்பராசியில இருக்கிறதும் கேது சிம்மத்துல இருக்கிறதும் 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு மன தடுமாற்றம் ஒரு இது இருக்கும். ஒரு நிலை இல்லாமல் இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாது. என்னமோ ஒரு பிரச்சனைகள் இதுக்குள்ள நம்ம வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது நம்ம எதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல. ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சந்திரன் ராகுவோட ஒரு கும்பத்தில் லாபத்தில் தான் இருக்காரு. பட் ஸ்டில் துர்கை வழிபாடு ரொம்ப அவசியம் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சத்ரு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைய நாளில் அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு எந்த ஒரு வேலை செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செயல்படலாம். இன்று பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் இன்னைக்கு ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்றீங்கன்னா அதை ஒத்தி வைக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பல ஆண்டுகளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும் பொழுது அந்த நண்பர்கள்லாம் பார்க்குறோங்கும் பொழுது ஒரு அலாதி சந்தோஷங்கள் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு நமக்கு சந்திர பகவானும் பார்த்தீங்கன்னா பாக்கியத்துல ராகுவோட இருக்கார். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம தினம், அதுவும் இல்லாத சந்திரன் ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும். 2இல் கேது 8இல் ராகு இருக்கும் பொழுது, அதுவும் சந்திரனோட இருக்கு அப்படிங்கிறச்சு குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் நமக்கு அவ்வப்போது வரலாம். ஸோ நாவடக்கம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். இன்று கடகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யறதும் மற்றும் பைரவருக்கு இன்னைக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிம்மராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாளாக முயற்சி செய்து கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திர பகவானால் செலவுகள் அதிகம் இருக்கலாம். இன்று நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியடையும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் பைரவரை வணங்குவதும் சிறப்பு. துலாம் ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில்
புதிய வியாபார முயற்சிகள், புதிய முயற்சிகள் வெற்றியடையும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும். விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடன் பிறந்தோர்களிடம் சில சலசலப்பும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வரலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது நல்லது துர்க்கைக்கு. தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பிள்ளைகளால் சில மனக்குறைகள் இன்று ஏற்படலாம். பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்குகள் விசாரணைகளில் இன்று உங்களுக்கு இருந்தால் அதை ஒத்தி வைக்கவும். இன்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையிடத்தில் நிதானம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். செவ்வாய்க்கிழமை இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் பைரவரையும் வணங்கலாம். மகர ராசிக்காரர்கள். இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகுவுடனும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பது சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கும். குடும்ப விஷயத்தில் பிள்ளைகளினால் உங்களுக்கு பெருமைகளும் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆலய வழிபாடுகள் சிறந்தது. இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை துவரம் பருப்பு தானம் செய்யலாம் அம்மன் ஆலயத்தில். கும்பராசி நேயர்கள். இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுப்பார். தனஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல சிறப்புகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்கள் சற்று மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு நன்மையை தரும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல முயற்சிகள் இன்று வெற்றியடையும். மீனராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் தன லாபங்களும் மற்றும் செலவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சமமாகவே அமையும். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்று பைரவர் ஆலயத்திலேயும் தீபம் ஏற்றலாம்.